பாஸ்கா காலத்தில் நாங்கள் 7ஆம் வாரத்திலே புதன்கிழமைக்கு என்று நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய பொறுப்பினை தனக்கு ஒப்புக் கொடுத்த எல்லா விதமான காரியங்களை நிறைவு செய்து அவர் மன்றாடுகின்றார். இறைவனை பார்த்து முதலாவதாக அவர் மன்றாடுவது, இறை தந்தையும் தனக்கு ஒப்புக் கொடுத்த அந்த திட்டத்தினை சரியாக செய்து முடிக்க தந்த கிருபைக்காக அந்த திட்டத்தினை காத்தருள வேண்டும் என்று இறைவனை பார்த்து மன்றாடுகின்றார். இரண்டாவதாக அவர் மன்றாடுகின்றார், தந்தையும் மகனும் ஒன்றாய் இருப்பது போல சீடர்களும் ஒன்றாக இருந்து அந்த பொறுப்புகளை திட்டங்களை சரியாக நிறைவேற்ற அவர்களுக்கு வரம் தர வேண்டும் என்று இறைவனை பார்த்து செபிக்கிறார். மூன்றாவதாக, அவர் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர் அல்ல, இந்த உலகத்தை விட்டு மீண்டும் அவர் செல்ல வேண்டும். அதே போன்று இந்த மக்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதனை புரிந்து கொள்ள அவர்களுக்கு அந்த சக்தியை தரும்படி இறைவனை பார்த்து மன்றாடுகின்றார். இந்த 3 விண்ணப்பங்களை இறை தந்தையிடம் வைத்து இயேசு இந்த உலகத்தின் மீது காட்டிய அந்த அன்பினை மிகவும் பலப்படுத்துகின்றார். எனக்கு பிரியமானவர்களே, எனவேதான் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நீங்களும் நானும் எவ்வாறான நபர்களாக இருக்கின்றோம், மற்றவர்களுக்கு செபிக்கக்கூடிய, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மற்றவர்களுடைய வாழ்க்கையை உயரப்படுத்தி அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறைவன் கூடாக வாழ்வதற்கு அவர்களை பலப்படுத்துவர்களாக இருக்கின்றோமா? அவர் கொடுத்த பொறுப்பினை சரியாக செய்வதற்கு எங்களால் முடித்திருக்கின்றதா? நாங்கள் அந்த திட்டத்தினை என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தின் பலனை அல்லது திட்டத்தின் காணப்படுகின்ற மகத்துவத்தினை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லது மற்றவர்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியவற்றை செய்து அதன் கிடைக்கின்ற மகிமை நாங்கள் சொந்தமாக வைத்துக் கொள்ளுகின்றோமா என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்ற பொழுது, மற்றவர்களை பார்த்து நாங்கள் குறை சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் குறைகளை மாத்திரம் நாங்கள் தேடுகின்ற பொழுது எந்த வரப்பிரசாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம் என்பதனை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த சமுதாயத்தில் வாழுகின்ற நீங்களும் நானும் எவ்வாறான அழைப்பினை ஏற்றுக்கொள்ள